நீதிமன்ற தீர்ப்பை நன்றி கூறி வரவேற்பதாக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். தீர்ப்பு தொடர்பாக முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறார்? விரிவான விவரங்கள். வணக்கம். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேதம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை அப்படின்னு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல சென்னை மகளிர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்துல ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துல விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டிய வகையில் சென்னை மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அந்த செய்தியில சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தீர்ப்பு வெளியாகி உள்ள நிலையில இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டு தெரிவித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், இளம் பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சிலரினுடைய எண்ணம் இதனால் தவிடுபொடியாகி உள்ளது அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பாலியல் குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாது என தமிழ்நாடு அரசு அண்மையில் கொண்டு வந்திருந்த சட்ட திருத்தத்துக்கு ஏற்பதான் இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கிலும் ரெமிஷன், அதாவது நிவாரணம் உள்ளிட்ட எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்பை நன்றி கூறி வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்துல வெளியிட்டிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.